எல்லாருமே மேஷத்துல பிறந்த அத்தனை பேருமே படையப்பா மாதிரி லைஃப்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. 7.5 சனியில மேஷத்துக்கு கண்டிப்பா வீடு அமையும், வாசல் அமையும், ரெண்டாவது தொழில் மாறும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உண்மையாவே மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேஷத்துல பிறந்த பல பேருக்கு கண்டிப்பா இடமாற்றமும் உண்டு, ரெண்டாவது வேலையில் மாற்றமும் உண்டு. ராகு போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. லாபஸ்தானத்தை ராகு இருக்கிற வரைக்கும் வேறு மொழி நபர்கள் மூலியமா நமக்கு ஆதாயம் உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸ்ல கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா சார், மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? மேஷராசி நண்பர்களுக்கு இந்த 2026 பராபவ ஆண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த படையப்பா படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து வெளியே தள்ளிடுவாங்க. அவங்கள தன்னதுக்கு அப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க அப்பா காலத்துல ஒரு சின்ன ஒரு லேண்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை சும்மா எடுத்து தோணுன்னா ஃபுல்லா கிரனைட் குவாரியாமா. அந்த மாதிரி மேஷராசி நண்பர்களுக்கு வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பராபவ ஆண்டு. ஏன்னா கேந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல எப்பெல்லாம் குரு உட்காராரோ, திரிகோணத்துல சனி அமையுதோ, எல்லாருமே மேஷத்துல பிறந்த அத்தனை பேருமே படையப்பா மாதிரி லைஃப்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிலம் வாங்கினாலும் சரி, அது ஒரு பெரிய யோகமான நிலமா இருக்கும். வீடு கட்டினாலும் சரி, அங்கே போனதுக்கு அப்புறம் வீட்டில் பல பேருக்கு திருமணம் ஆகும், நிறைய பேருக்கு நிச்சயார்த்தம் ஆகும். பசங்க படிக்கலான்னு சொன்னாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக பாருங்க, நார்த் ஈஸ்ட் கார்னர் நம்ம மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கும். விசேஷமான பலனை கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். பஞ்சமஸ்தானத்துக்கு குரு கேது கனெக்ட் ஆகும்போது பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோவில், அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம கல்யாணம் பண்றது, நிறைய பேருக்கு மொட்டை போடுறது, குழந்தை பிறந்தோம் அந்த குழந்தைக்கு மொட்டை போடுறது, இதெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த பராபவ ஆண்டு உண்மையாவே மேஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் மெயினா ஸ்பெசிஃபிக்கா சொன்னா இந்த இடம் எங்க அமையும் அப்படின்னு பார்த்தா நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய இடமா அமையும். சந்திர மங்கள யோகம், குரு உச்சஸ்தானம் அடையக்கூடிய யோகம்ங்கிறதுனால பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி இடம், பொருள், வீடு, சில பேர் தோட்டம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். நல்ல தண்ணி வளம் இருக்கக்கூடிய, இப்போ அமராவதி நதி போகும், இந்த மாதிரி நிறைய நதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் அமையும். சில பேருக்கு வீடு கட்டுறதே ஒரு பாஷான ஒரு ரிலாக்ஸிங் வீடு கட்டணும் அப்படின்னு இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு. மெயினாக மேஷத்தில் பிறந்த பல குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீட்ல கிளியரன்ஸ் உண்டு. அப்போ 100% இந்த தடவை டாக்டர் ரொம்பவே பட்டாசா இருக்கு மேஷராசியில பிறந்தவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப நெருக்கடியா இருக்கு, என்னால் வேலைக்கு போக முடியல, உண்மையாவே வேணுமா வேண்டாமான்னு தெரியல, எனக்கு கொடுக்குற காசுக்கு மேலே நான் உழைக்க வேண்டியதா இருக்குன்னா மேஷத்துல பிறந்த பல பேருக்கு கண்டிப்பா இடமாற்றமும் உண்டு, ரெண்டாவது வேலையில் மாற்றமும் உண்டு. ஏன்னா எப்பெல்லாம் காலபுருஷனுக்கு வேண்டாம் உடனே சொல்லுவாங்க 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. 7.5 சனியில மேஷத்துக்கு கண்டிப்பா வீடு அமையும், வாசல் அமையும், ரெண்டாவது தொழில் மாறும்.
என்னன்னா எப்பெல்லாம் அந்த குரு சனி காம்பினேஷன் என்னன்னா ஒரு அபூர்வமான காம்பினேஷன். இந்த வருஷம் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். இந்த பராபவ ஆண்டுல மட்டுமே வரக்கூடிய ஒரு காம்பினேஷன். அதுல பாத்தீங்கன்னா சனியும் தன்னுடைய சுயசாரத்தில், குரு தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஊர் மாறும், வீடு மாறும், நிலம் மாறும். சில பேர் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களாம் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதுவே மெயினா நான் பார்க்கறது மேஷத்துல பிறந்த பல பேர் என்டர்பிரனர்ஸ் ஆக போறாங்க. அதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். அதுல நிறைய பேர் விவசாய புரட்சி செய்யக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம மேஷராசியில பிறந்த பல பேருக்கு இருக்கப்படுது. நான் மெயினா பார்க்கறது பெண்கள். பெண்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது என்ன, நிறைய இவ்வளவு நாள் வீட்டிலே இருந்துட்டேன், இவ்வளவு நாள் என்னை தட்டி வச்சுட்டாங்க, நான் மேல வரவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல நமக்கே தெரியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எப்படின்னா அந்த இயற்கையே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ மேஷராசி நண்பர்கள்ல மெயினா பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்பவே கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்ல வரல, இட்ஸ் யுவர் வேர்ட். பெண்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஆண்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா 2வது உச்சஸ்தானம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு லைஃப்ல புது கேரக்டர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இது வரைக்கும் வாழ்க்கையில யாருமே தெரியாது, புது ஆட்கள் இல்லை. அப்போ புதுசா யாரா வர போறாங்க, புதுசா யாரா நமக்கு கூட கான்டாக்ட் ஆக போறாங்க, ஒரு ஃபேமிலியில புது நண்பர் மூலியமா ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போறதுன்னா கண்டிப்பா நடக்கும். என்ன வேலை வெண்ட கலட்டும், கண்டிப்பா உடம்புல இருந்து ஸ்வெட்டு வெளியே வரணும். வேர்வை வெளியே வந்ததுன்னா மேஷராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லைஃப்ல சுக துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, 2026 ஜூன் மாசத்துலேருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். விரயத்துல சனி வரும்போது மாத்திரை செலவு ஜாஸ்தியா இருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும். 2வது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதே சதய நட்சத்திரத்துல தான் ஆரம்பிக்குது. ராகு அப்படின்னாவே அலோபதி மெடிசனை குறிக்கும். ராகு போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானம் லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கு. லாபஸ்தானத்துல ராகு இருக்கிற வரைக்கும் வேறு மொழி நபர்கள் மூலியமா நமக்கு ஆதாயம் உண்டு. திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு சார், ஆனா அவங்க வேற மொழி பேசுவாங்க, வேற ஜாதி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆண்டாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ராகு உட்காரும் போது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி, மெயினா டி விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும். அது ஏற்படுறது சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, எல்டர் லேடிஸ், அம்மா மாதிரி இருக்காங்க, இல்ல மாமியார் இருக்காங்கன்னா மெயினா செஸ்ட் பிரஸ்ட்ல சின்ன கட்டி மாதிரி வரக்கு, பேக் போன்ல சின்ன கட்டி மறக்கு, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர், கெட்டதா இருக்கு, சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். வாழ்க்கையே படையப்ப மாதிரி மாற போறதுன்னா அப்ப நீங்க என்னத்துக்கு ஃபீல் பண்ணும். அதனால கண்டிப்பா நல்லா இருக்கு, தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா சார். இவங்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைகள்லாம் தீரதற்கு வாய்ப்பு இருக்குதா? கேந்திரங்கள்ல முக்கியமான இடம்ங்கிறது 4ஆம் இடம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4ஆம் இடம்னா அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். தனத்துக்குரிய ஸ்தானத்தை 2ஆம் இடத்தை குறிக்கும். 4ஆம் இடம்னா கையிருப்பு பணம் அதிகமாக இருப்பது. அதாவது எவ்வளவு தேவையோ தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 4ஆம் இடம். அதுல குரு உச்சஸ்தானத்துல போகும்போது கண்டிப்பா வீட்டுல எல்லாருமே வந்து ஒரு இது வாங்கி வச்சுக்கணும். கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு பீரோ மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு அதுல ரெகுலரா வந்து நீங்க பணத்தை சேமிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். இல்லையா நிறைய பேர் லாக்கர் ஃபெசிலிட்டி இப்போ ஆப்ட் பண்ணுவாங்க. பேங்க்ல எல்லா இடத்துலையுமே எனக்கு லாக்கர் வேணும்னு இது பண்றது, புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்தே தீரும். அப்போ மேஷராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கத்துல வந்து பிரச்சனையே கிடையாது, தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா. இப்ப மாணவர்களுக்கு நீங்க முன்பே வந்து சொல்லியிருந்தீங்க, நீட் போன்ற தேர்வுகள்ல மாணவர்கள் வெற்றி பெறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மாணவர்கள் வேற படிப்பு மேற்கொள்றவங்க, அந்த ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் எப்படி சார்? இது எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஏன்னா விரயத்துல சனி இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க ஊர்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. இப்போ நீட்டே கிளியர் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க வெளி மாவட்டங்கள் போவார். இப்போ குரு பார்வை வந்து சனி மேல விழுது. சனி உட்கார்ந்து இருக்கிறது மீனத்துல. அப்போ மோஸ்ட்லி திருச்சி, மதுரை அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இல்லையா வெளிநாடு போறோம், வேற ஸ்டேட்டு போறேன், இப்போ ஆந்திரா போறேன், கர்நாடகா போறேன், ஒரு சில பேருக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், குஜராத், இந்த மாதிரி சனிங்கிறது சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கும் பிளேஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி வெளியூர் வெளி மாநிலங்கள்ல போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அதனால வந்து மாணவ மாணவிகளுக்கு இன்ஸ்பெசிஃபிக்கா பேங்கிங் துறைகள்ல பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. இப்போ IBPS எழுதுறாங்க, இல்லை ஏதாவது குரூப்ஸ் ஏதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னா மேஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. நீட்டு 100% கிளியர், தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, மேசராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இந்த ஆண்டு மேற்கொள்வது நல்லது? மெயினா இந்த நதிகள் பிரவாகம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். என்ன கேட்டிங்கன்னா கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கும் மடத்திற்கும் சென்று வருவது, அங்க இருக்கக்கூடிய துங்கபத்ரா நதி தீரத்துல குடிச்சிட்டு சுவாமியை தர்ஷனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குருஸ்தானம் உச்சமடையும் போது கண்டிப்பாக ரிஷி முனி சன்னியாசிகளையும் கால் பாதம் பணிந்து வணங்க வேண்டும். குரு எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நீங்க காஞ்சி மகாபரிவரா எடுத்துக்கலாம், ராமானுஜரா எடுத்துக்கலாம், ராகவேந்திரரா எடுத்துக்கலாம், வியாசராஜரா எடுத்துக்கலாம், யாரை வேணா எடுத்துக்கலாம்.
அந்த குருவுடைய ஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்போது இந்த ஒரு ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது லைஃப்ல ஒரு 2 ஸ்டெப்பார் உயரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது மேஷத்துக்கு இருக்கு. அதனால தைரியமா இருக்கலாம். நத்திங் டு வரி. சரிங்க சார். இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து மேசராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க. இப்போ ஓவராலா மேசராசிக்காரர்களுக்கு ஒரு 100க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து குடுக்கலாம்? சரி, எப்படி பார்த்தாலும் மேஷராசி நண்பர்களுக்கு 85% நல்லா இருக்கு. உடல்நிலைகள்ல ஒரு 60% நல்லா இருக்கு. ஸோ இதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்த பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துலா ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய டிவோர்ஸ் கேஸஸ் வந்து நெறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜெனரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போது 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது. நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது. சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது. இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலை அறிவியல் சம்பந்தப்பட்டது. அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில் டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இன்னமுமே திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயது கடந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும். தைரியமா இருக்கு. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லைய நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும். தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி.